இசை முக்கியமா பாடலோட முக்கியமா வந்து இப்போ காரசமா போயிட்டு இருக்கு சார். உங்களுடைய பார்வையில வந்து ஒரு இயக்குனரா நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? மியூசிக் முக்கியமா இல்லாட்டி இரண்டு பேரும் ஆளுமைகள் இதுல மோதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாடல் யாருக்கு கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சௌரம் தான் எடுக்கணும். அப்படி கிடையாது. இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதனன்னு இருக்கிற மாதிரி தான். பாடலா இசையன்னா ரெண்டுமே முக்கியம்தான். வெறுமனே மெல் இசை வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம். நத்திங் பட் என்றெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்போ ரெண்டுமே ஒன்று ஏன் பிரிக்கணும்? மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறது ஒரு மூச்சுன்னு வச்சுக்கணும். அதை இதை பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த எந்த தகப்பைங்களுக்குள்ள இருக்கிற மோதலுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது. இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும். முதல்ல ஒண்ணு, ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு படைப்பு வேலை அங்கீகாரம் வேணும். இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்துல இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவரோட ஊதியம் வாங்கிட்டாங்க. அதனால அவருக்கு தான். ஆனா இப்ப நாங்க ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன், ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனா குறைஞ்சது இப்போ குறிப்பா என் தம்பி படத்தை எடுத்துக்கிங்களேன், எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பாங்க நீங்க? ஆனா எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க? அப்போ ஒரு முறை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அந்த உரிமத்தை. அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு, அந்த எழுத்தாளருக்கு, அந்த இசையமைப்பாளருக்கு, இந்த தயாரிப்பாளருக்கு இன்னும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம். 60 தயாரிப்பாளருக்கு, மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு 60, மீதியில் 40 தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை. அதை தான் அவர் கேட்குறாரு. அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லாரும் தவறு பண்ணிட்டு, அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க, பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதில் உரிமை இருக்கு, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு. மாற்றம் வருமா சார்? மாற்றம் வராது தம்பி, வர வைக்கிறது. தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யதான். தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது. மாற்றம் வந்து தானா வராது, மாற்றணும். அம்பி சொல்றாருல, உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு. நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க, மண்ணிலிருந்து தானா தொடங்கும். ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால தான் மாற்றம் வரும், அந்த ஹீரோ பேரை சொல்லலை, காமனாக சொல்கிறாங்க. நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொன்னக்கூடிய மீனிங் என்னன்னா, இந்த ஹீரோ நான் சூப்பராக பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா? ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்க வச்சு நமக்கு திணிக்கப்படுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்க வச்சு நமக்கு இருக்குது. இப்போ அருகில் இருக்கு கேரளா, இங்கேயே அரசியல் இருக்குது. மேற்கு வங்கத்தில் எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது. இங்கே கூடுதலாக இருக்குது. இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாற்றிட்டாருன்னா ரியல் ஹீரோவாக இருந்தவர் ரியல் ஹீரோவாக இருக்கக்கூடாது. ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோ என்ன இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ணா இருக்குது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. நம்மளும் கூட அதில் நம்பிக்கை கொண்டு ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும், மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அவர் ஹீரோவா? ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். 30 லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா, ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்து தான் பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவு எடுக்க முடியும். என் தம்பி சொல்கிறதுல இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்துக்கிறீங்க. தனி மனிதனில் இல்லை மாற்றம், முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்றம். நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. நான் இருப்பேன், போயிடுவேன். ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை இருக்கணும். நான் அது அப்படியே இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு, பேசுகிறது அமீர் ஆதம் பாபா சீமான் ஏன் பார்க்குறீங்க, நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோன்னு பாருங்கள். அது அதை பாருங்க. அந்த கருத்து ஆக சிறந்ததா இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறத அப்புறம் விவாதிங்க. அதுதான் சரியா. ப்ரொடியூசர்
அது ஒரு அரசியலான முதல் படியாக இல்ல தம்பி அதாவது நம்ம அனைமே மாற்றம் இந்த வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில வரும். அது வரலாறாக மாறும். தம்பி லாரன்ஸ் செய்யும் போது அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது. அதுக்கு நான் எப்பவுமே அவருக்கு வாழ்த்துவேன். மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதற்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கோம். அவர் நிறைய செய்கிறார், நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறோம். அவர் நிறைய செய்கிறாரு. அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லல, செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற காரணம் தான். அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும், அவருக்குள்ள வரணும், அவருக்குள்ள வரணும். அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும். கேள்விகள் பிறக்கும்போது தான் பதில் தேடல் வரும். தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு வரும். அதில் கேட்கறதுக்கே அஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிடும். நேற்று நீட்டு தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல மாணவர்களுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர்ல குளறுபடி ஏற்பட்டிருக்கதா பெற்றோர்களும் மாணவர்களும் நேற்று வந்து புகார் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எழுதிட்டு வந்தவங்களே இந்த பிரச்சனை இருக்கு. இதுல இருந்து தெரியுதா நீட்டையா நாங்க வேணாம்னு இருக்கிறோம்ட்டு. நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன். போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 50 பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன? ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க. ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால? வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோட கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்க பார்த்துருக்கீங்க? ஆனா என் மாநிலத்துல மட்டும்தான் தோடு மூக்கத்துக்குள்ள விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்ற நீங்க. இவிஎம் எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ரெண்டையும் நீங்க தான் சொல்றீங்க. துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடை கலட்டுறீங்க, தலைமுடியை விரிச்சு போடுறீங்க. எங்க பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க எங்களை? என்னுடைய பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு. நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை. நீட் எழுத போனப்ப அவள் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ளே வர சொன்னாங்க. ஒரு நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஆடை, தோடு, கழுத்தில் இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா, ஒரு அச்சமூட்டி உள்ள கூட்டி போடுறோம். இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்புவோமே. நான் நீட்டில் நாங்கள் 2 பேரும் தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள். இப்போ இதில் நீங்கள் எப்படி தர வைக்கிறீங்க? 1200க்கு 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்காரு. நான் 800 வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்டில் தோற்றுறாரு. அப்போ இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க, மருத்துவம் படிக்கணும். இப்போ நீங்கள் இந்த +2 மதிப்பெண் எதுக்கப்போ அப்போ தூக்கி நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண் இருக்குது? அது தேவையில்லை. இல்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்தில் தான் மாறுதல் இருக்கா? இல்லை, அதே பழைய சிலபஸ் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம், அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ? நீட்டியே தனியார் முறையில் நடத்துகிறாங்க. அதை யாராவது கேட்குறீங்களா? அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது? தனியார் ஏன் நடத்துது? பரீட்சை நடத்துறது அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணுங்களா? நீ இப்போ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸுங்கிற தனியார் நிறுவனம். யார் அது சொல்லுங்க? நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்வீங்க, தேர்தலை நீங்கள் நடத்துவீங்க, அந்த எந்திரத்தை அவன் தயாரித்து உங்களுக்கு கொடுப்பான். நீங்களே பார்க்குறீங்க, ஒரு வலையொலியில் வருது, பெட்டியை திறந்து ஓட்டப்புறம் எடுத்து பைக்கில் ஓட்டி போயிட்டு இருக்காங்க. சிறையில் சவுக்கு தாக்கப்பட்டார் என்கிறார்கள். அது பத்தி என்ன? கஞ்சா வழக்கு அதெல்லாம் கொடுது. தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது. அவரு கொஞ்சம் பேசணும், கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர். ஆனாலும் மதிப்புக்குரிய ஏடிஜிபி அருண் அவர்களையோ அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசிக்கூடாது. அதை தவிர்த்துக்கலாம் தம்பி. அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்ததை திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட. அந்த அளவு அதிகமாக சொல்கிறாங்க சார். முதல்ல 400 கிராம், நாங்கள் இப்போ 3 கிலோ 30 கிலோ வரைக்கும் கூட வர வியாபாரம் சரியா இருக்கு. சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆக்குறதுக்கு வேலை நடத்துவாங்க. அதெல்லாம் இல்லை, சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது, தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்சு இல்லை. அந்த ஆக்சிடென்ட் கூட அந்த ஆக்சிடென்ட் கூட கூட்டு வரும்போது ஆமாம்,
இல்ல ராகுல் காந்தி ஒரு பிரதமர் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொண்டு வெளியில போய் பேசாமல் இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது எல்லாம். இந்திய பிரதமர் போலவே தமிழக முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமலே இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பாருங்க. வேற நீங்க என்ன கேள்வி, நீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, நாங்க பதில் சொல்றோம்ல. நீங்க எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா? அப்புறம் எப்படி சந்திப்பாங்க? 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு சாதனையை கூட சொல்லி, ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத பிரதமர் எப்படி பிரஸை மீட் பண்ணுவார்? எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்க? பணம் செல்லாதுன்னு நீங்க அதுக்கு நீங்க சொன்ன காரணங்கள்ல ஏதாவது நடந்திருக்கா? பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்க, அப்புறம் என்ஐஏ ரைடு விடுறீங்க, கருப்பு பணம் ஒழிஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு, இடி ரைடுலாம் ஏறுது. ஏன் வருது? எல்லாமே ஃபால்ஸ் கோட், எல்லாமே பொய், பிளாக் மணி. நீங்களே 6250 கோடி நீங்க எல்லாம் எங்கெங்க இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்திட்டெல்லாம் காசு வாங்கிட்டீங்க. அப்புறம் ராகுல் காந்தி பிரதமர் அவரை வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார். அதே மாதிரி பிரச்சாரத்துல பிரதமர் மோடியோடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? கேட்கறதே இல்லை, எனக்கு புரியுறதும் இல்லை. ஒரு தடவை புரிஞ்சுது, வர புயலா நீர் உயரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான். எனக்கு என்ன புரியும் அவர் பேசுறதுல. தேங்க்யூ.